அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட தகவல் என்று சொன்னால், வளர்மதி என்ற நேயர் மதுரையில் இருந்து ஜாதகம் சம்பந்தமான சில குறிப்புகளை அனுப்பி தன் ஜாதக சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வி என்ன, பதில் என்ன, பரிகாரம் என்னவென்று பார்ப்போம். ஐயா, என்னுடைய பெயர் வளர்மதி. நான் 14 அக்டோபர் 1991 பிறந்தேன். மாலை 5:45 பிறந்தேன். மதுரையில் பிறந்தேன். எனக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக என்னுடைய கணவர் என்னை விவாகரத்து செய்வதற்காக கோர்ட்டில் கேஸ் அப்ளை பண்ணி செய்துள்ளார். எனக்கு இன்னும் டைவர்ஸ் கிடைக்கவில்லை. எனக்கு டைவர்ஸ் எப்போது கிடைக்கும் என்று கேட்டிருக்கிறார். அவருடைய ஜாதகப்படி, வளர்மதி, நீங்கள் 14 அக்டோபர் 91 பிறந்துள்ளீர்கள். மாலை 5:45 பிறந்துள்ளீர்கள். நீங்கள் உங்களுடைய லக்னம் மீன லக்னம், பூராட நட்சத்திரம், தனுசு ராசியில் பிறந்துள்ளீர்கள். இப்பொழுது உங்களுக்கு நடக்கிற திசை சந்திர திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் லக்னம், அதாவது லக்னாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் பிறக்கும் பொழுதே 6ஆம் இடத்தில் மறைந்துள்ளார். களத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்தில் மறைந்து பகை பெற்றிருக்கிறார். கணவனை சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதியாகிய செவ்வாயும் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். அதேபோல் களத்திர ஸ்தானாதிபதியாகிய புதனும் 8இல் மறைவு, களத்திர காரகன் சுக்கிரன் மறைவு, குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் 8இல் மறைவு. இப்படி முக்கியமான திருமண வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை கிரகங்களும் மறைந்து காணப்படுவதால் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தமட்டில் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஜனவரி மாதத்துக்கு மேல், அதாவது 2027 ஜனவரி மாதத்துக்கு மேல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரும் பொழுது, அதாவது நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாரோ அதே இடத்திற்கு, சிம்மத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு விவாகரத்து சுமூகமான முறையில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் விவாகரத்து கோர்ட்டு கேஸ் விரைவாக நடைபெற, விரைவாக நல்ல ஒரு தீர்வு ஏற்பட, திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சத்துரு சம்ஹார ஹோமம் என்ற ஹோமத்தை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று பண்ணிவிட்டு வாருங்கள். அதேபோல் உங்கள் லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டுக்குடைய கிரகம் சூரியன் 7ஆம் வீட்டில் இருப்பதால் தான் உங்களுக்கு வழக்கு வியாஜியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டது. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டே வாருங்கள். என்னை பொறுத்தமட்டத்தில் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திற்கு மேல் எப்பொழுது வேண்டுமென்றாலும் டைவர்ஸ் கிடைக்கும் என்ற நிலை உள்ளது. எனவே நான் சொன்ன பரிகாரத்தை செய்துவிட்டு வாருங்கள். இந்த முதல் கணவரை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தால் ஒரு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உள்ளது. அந்த வாழ்க்கை மிகவும் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. வாழ்க வளமுடன், ஆயுஷ்மான் பவ.